ஆகிட்டோம்னு எப்போ தெரியும்னா நம்மளை சுற்றி எப்போ போலீஸ் இருந்துச்சுன்னா டான் ஆகிட்டோம்னு அர்த்தம். அதில் இடையில ஒருத்தர் ஒரு குடுகுடு மேடை ஏறிட்டார். பின்னாடியே பதறி ஒரு ஆஃபீஸர் ஓடி வர்றாரு. இவர் வந்தது ஒரு பெரியார் புத்தகத்தை கொடுத்து கையெழுத்து வாங்க. இவர் அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு புத்தகத்தை வாங்கி அந்த ஆஃபீஸர் முதல்ல பார்த்தது என்ன புத்தகம்னு. அந்த புத்தகத்தை எடுத்து அந்த ஐயாவுக்கு புரியலை. என்னடா பெரியார் புத்தகத்தை தூக்கிட்டு வந்தால் அவசரமாக போலீஸ் வந்து பிடிக்குதுன்னு. அந்த ஐயாவுக்கு சொல்லணும், ஐயா பெரியாரை பற்றி பேசினா தான் போலீஸ் பிடிக்கும், பெரியாரை பற்றி இப்போ கையெழுத்து வாங்கினா தான் போலீஸ் ஓடி வரும். எனக்கு பெரும் மகிழ்ச்சி என்னென்னா, திருவாரூரில் இந்த புத்தக விழாவில் கலந்து கொண்டதில் இத்தனை இளம் பிள்ளைகளுக்கு அவர்களின் ஆசிரியர் செல்வம் அவர்கள் தன் சொந்த செலவில் ஒரு இல்லத்தில் நூலகம் அமைத்து கொடுப்பது என்பது பெரிய மகிழ்ச்சி. அதை விட பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, அந்த பிள்ளைகளோட ஆசிரியர்களுக்கும் அந்த புத்தகத்தை கொடுத்தது. ஏன்னா முதல்ல படிக்க வேண்டியது ஆசிரியர். நம்ம ஊரில் யார் ஆசிரியர்னு வச்சுருக்கோம்? ஒரே ஒரு புத்தகம் படித்தவரை. பிள்ளைய தான் வேறு வேறு புத்தகம் படிச்சுட்டே இருக்கும். ஆசிரியர் என்ன செய்வார்? ஒரே புத்தகம் படிப்பார் எல்லா வருஷமும். அதுக்கிடையில் தமிழ்நாடு அரசின் அத்தனை அரசு பள்ளிகளிலும் நமது செல்வம் போல பள்ளிக்கு 4 பேர் இருப்பதால் தான் இந்த பிள்ளைகளுடைய கல்வி இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது நம்புகிறேன். அது நீக்கமர தமிழ்நாடு பூரா அவ்வளோ சிறந்த ஆசிரியர்கள் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்த்துக்கலாம். முதல் வரிசையில் மாவட்ட அதிகாரிகள் இத்தனை பேரும் அமர்ந்திருக்கிற முதல் நிகழ்ச்சியை நான் நம்புகிறேன். நம்ம இந்த மண்ணின் எழுத்தாளர் தமிழ்ச்செல்வி வேற என்னை அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே குனிஞ்ச ஆர்டிஓ டிஆர்ஓ எல்லோரும் சிரிச்சுக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா தமிழ்ச்செல்வி அவ்வளோ பெரிய அரசியல் பேசுகிறாங்க. எங்கள் பள்ளிக்கூடத்தில் 30 பேர் ஆம்பளை தான் இருந்தாங்க எங்கள் ஊரில். நான் பொம்பளை, நான் தான் முதல்ல படித்து வந்தேன். அதுதான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய அரசியல். எப்படி வந்தா பொம்பளை, எப்படி படித்தா, எப்படி பொருளாதார விடுதலை கிடச்சிச்சு, ஏன் இது எல்லா இடத்துலையும் கிடைக்கல இல்லையா? திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன ஊரில் ஒரு பொண்ணு எழுதணும்னு சொன்ன உடனே அந்த வீடே சேர்ந்து அவசரமாக அன்னைக்கே ஒரு மேச நாக்காளி வாங்கி கொண்டு வந்து போட்டு எந்த வேலையும் பார்க்காத நீ உட்காந்து எழுதுன்னு சொல்கிறது என்னைக்கு வந்துச்சு? உங்களை அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னால் நீ அரசியல் பேசுகிறீங்க. பேசலாமா அரசியல்? நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு பெண்ணின் கல்வி, பெண்ணின் வேலை, பெண்ணின் பொருளாதாரம், பெண்ணின் சமூக உரிமைன்னு பேசுனீங்கன்னா அது அரசியல் ஆகாமல் போகவே போகாதீங்க. அதுக்கு உதாரணம் தமிழ்ச்செல்வி. 10 நாவல் எழுதின ஒரு ஆள். அப்போ நீங்கள் தமிழ்நாட்டின் அரசியல் என்பது மிக நுட்ப அரசியல். தமிழ்நாட்டின் அரசியல் என்பது நாம் எல்லோரும் முன்னேறிய அரசியல். தமிழ்நாட்டின் அரசியல் என்பது இந்த மாவட்டத்தின் வருவாய் அலுவலராக இருக்கும் அன்பழகனின் தந்தை என்ன செய்தார்னு கேட்கணும். அன்பழகனின் தந்தையின் தந்தை என்ன செய்தார்னு கேட்கணும். இன்றைக்கி அன்பழகன் நடுவில் உட்காந்துருக்காருல்ல, எப்படி ஆனார் அன்பழகன்? இந்த மாவட்டத்தினுடைய தனிச்சிறப்பு வருவாய் அலுவலர் ஆன பிறகும் அந்த அன்பழகன் மேடைக்கு வரும் பொழுது அவசரமாய் தன் காலணியை ஓரத்தில் கழட்டி போட்டு உட்கார்றாருல, ஏன்னு நீங்கள் எல்லாம் யோசிக்கணும். அன்பழகன் அதிகாரி ஆகிட்டார், அன்பழகன் படிச்சுட்டாரு, அன்பழகனுக்கு எல்லாருக்கும் சமமாக உட்கார நாக்காளி கிடச்சிருச்சு. ஆனாலும் அன்பழகனுக்கு இன்னமும் மனசுக்குள் செருப்பு என்பது எல்லோரும் இருக்கிடத்தில் போட்டு செல்வது அல்ல என்ற எண்ணம் பல நூற்றாண்டு காலமாக மனசுக்குள் இருப்பதால் தான் மேடை ஏறும்போது சூவை கழட்டி வச்சுட்டாங்க உட்கார்றாரு. அப்போ நம்ம இன்னும் எவ்வளவு அரசியல் பேச வேண்டியது இருக்குது. அதுக்குள்ளே அரசியல் பேசி அதிகாரத்துக்கு வந்த அதிகாரிகள்லாம் அரசியல் பேசாதீங்கன்னா இந்த பிள்ளையெல்லாம் எப்போ அதிகாரத்துக்கு வர்றது? இந்த புத்தகம் பிள்ளை உங்களுக்கு தெரியுமா? புத்தகத்தில் முதல்ல கொடுத்த பாட்டு பாரதிதாசன் கவிதைகள். அதில் என்ன தெரியுமா வரி? கொலைவாளின எடடா மிக கொடியோர் செயல் அறவேங்கிறதான் பாரதிதாசனுடைய முதல் வரி. இவ்வளோ பெரிய அரசியலை வச்சுக்கிட்டு அந்த புத்தகத்தை தூக்கி எல்லா பிள்ளையும் கொடுத்துவிட்டு பிள்ளைகளை பேசாதன்னா பாரதிதாசன் கவிதையை படித்த பிள்ளை பூரா பேசும், திருவாரூர் பூரா பேசும், கேள்வியாக கேட்கும். எப்படி அடைப்பீங்க ஒவ்வொருத்தர் வாயவா போய்? கேட்கும்ல. பாரதிதாசனை படிச்சுட்டு சும்மா இருக்குமா? அது கேட்கும். ஏன் பிள்ளைய படிக்கிறோம்? ஏன் படின்னு சொன்னால் கேட்கணும்னு. படிச்சுவிட்டு அதிகாரத்துக்கு வந்த ஒரு ஆள் பேசாதன்னு சொல்லுவாங்க, படிச்சுவிட்டு வாத்தியாராக வந்த ஒரு ஆள் பேசாதம்பாங்க,
படிச்சுவிட்டு உனக்கு மேலதிகாரியை வந்து ஒரு ஆள் பேசாதம்பாங்க, படிச்சுவிட்டு காவல்துறைக்கு வந்து ஒரு ஆள் பேசாதம்பாங்க. அத்தனையும் மீறி பேசணும். அதுக்கு தான் படி 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 படிங்கிறது. எத்தனை பேர் வந்தாலும் பேசணும். ஏன்னா நான் பேசுவது சரின்னா பேசணும். நான் வந்து வாங்க புத்தகம் வாங்கன்னு ஒரு தலைப்பில் பேச வந்தேன். வாங்க புத்தகம் வாங்க அப்படின்னா என்னென்னா, எல்லாரும் திருவாரூர் மாவட்டத்து புத்தக திருவிழாவுக்கு வாங்க, புத்தகம் வாங்க வாங்க. இன்னொன்று, வாங்க புத்தகம் வாங்க, வாங்க மாமா வாங்க மாதிரி, வாங்க அண்ணன் வாங்க, இல்லையா, வாங்க சுயமரியாதை இயக்கமே வாங்க, அப்படி மாதிரி வாங்க புத்தகம் வாங்க. முதல்ல எங்கள் வீட்டுக்கு வாங்க. நீங்கள் புத்தகத்தை என்ன பண்ணுறங்கிற அப்புறம் பார்ப்போம், படிக்கிறத பற்றி அப்புறம் பேசுவோம். முதல்ல புத்தகத்தை வாங்கணும்ல. ஏண்டா ஒரு பொருள் எதுக்கு? ஒரு பொருளை நுகரணும் இல்லை, நுகர்வதற்கு தானே வாங்குவது. பள்ளிக்கூடத்துக்கு புள்ள போகுது, ஸ்லேட்டு கொடுத்து அனுப்புகிறோம். ஸ்லேட்டு கொடுத்து அனுப்பிச்சா ஒரு குச்சி கொடுத்து அனுப்புவோம். இப்போ ஸ்லேட்டும் கிடையாது, குச்சியும் கிடையாது, நேரடியாக பென்சில் தான். சரி, ஒரு பென்சில் கொடுத்து அனுப்புவோம். அந்த புள்ள ஒரு பென்சில் எழுதும். அப்புறம் நல்லா எழுத்து வரும், பேனாவுக்கு மாறும். புள்ள அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுத வரும்போது பிள்ளைக்கு பேனா கொடுக்குறோம், ஒரு பேனா கொடுக்குறோம். புள்ள 10வது வரையும் படிக்குது, நிறைய புத்தகம் இருக்குது, எல்லா புத்தகத்தையும் புள்ள படிக்குது. ரப்பர் கொண்டு போகுது, அழிக்குது, ஷார்ப்னர் கொண்டு போகுது, சீவுது, காம்பஸ் கொண்டு போகுது, வட்டம் போடுது. இப்படி எல்லாவற்றையும் தன்னிடம் இருக்கும் எல்லா பொருளையும் பயன்படுத்துது. பயன்படுத்தி முடித்து அந்த கல்வியின் பயனாக புள்ள வேலைக்கு போகுது. வேலைக்கு போன புள்ள இப்போ எழுதுறது குறைஞ்சிருது. நிறைய எழுதுனப்ப ஒரு பேனா வச்சுருந்த புள்ள மாவட்ட வருவாய் அலுவலராகி அன்பழகனாகி மேடைக்கு வரும் பொழுது எழுதுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு, கையெழுத்து போடுறதா. ஆனால் 3 பேனா வச்சுக்குது பையில். அப்போ என்ன, நம்ம கையெழுத்து ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு சிவப்பில் போடணும், ஒருத்தருக்கு பச்சையில் போடணும், ஒருத்தருக்கு ப்ளூ கலரில் போடணும், எல்லா கலர்லேயும் போடணுங்கிறக்காக பயன்பாடு குறையுது, ஆனால் எழுதுவது குறையுது, ஆனால் பேனா கூடுது. அப்போ இதுவும் வாங்கிறது தான் இல்லையா? ஒன்று நம்ம அதில் பெரிய பாண்டித்தியம் பெறும் பொழுது, தொடர்ச்சி அது கைப்பறும் போது என்ன செய்கிறோம்னா, தேவைப்படுவதற்கு மேலாக ஒன்று வாங்குகிறோம். ஏன்னா எப்பொழுதாவது தேவைப்படும், இப்போ தேவைப்படாது. இன்றைக்கி தேவைன்னு நினச்சி வாங்கக்கூடாது. அது 4 இட்லி இல்லை, வயிறு நிறைஞ்சோன்னா போதும்னு சொல்கிறதுக்கு. எதுக்காகன்னா, புத்தகம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் புத்தகம் 8வது படிக்கிற புள்ள 8வது புத்தகம் மட்டும்தான் வாங்கணும். ஆனால் அதன் பிறகு படிப்பதுங்கிற பழக்கத்துக்கு வந்தோம்னா நம்ம படிக்கிறது முக்கியம் இல்லை, முதல்ல புத்தகத்தை வாங்குறது முக்கியம். ஏன்னா எப்போயாவது படிப்போம். இன்றைக்கே போய் படிக்க முடியுமா? எல்லாத்தையும் வாங்கின அவ்வளோ புத்தகத்தை இன்றைக்கே படிக்க போகிறோமா? அப்படி யாராவது படிச்சிட முடியுமா என்ன? எவ்வளோ புத்தகத்தை தான் படிச்சிட முடியும் ஒருத்தர். ஆனால் உங்களிடம் பணம் இருந்தால் புத்தகத்தை வாங்குங்க. எதற்கு புத்தகம் பயன்படும்னா, இன்றைக்கு தமிழ்ச்செல்வி அவர்கள் ஒன்று சொல்கிறாங்க, அரசியல் பேசாதீங்கன்னு. ஆனாலும் அதை மீறி அவருடைய பேச்செங்கும் அரசியல் ஒரு காரணம், நிறைய புத்தகம் வாங்கி படித்தது. நிறைய வாங்கி படித்தா அந்த அரசியல் வெளியே வந்துடும். என்னிடம் பேசி கொண்டு நண்பர் சொன்னார், தமிழர்களுக்கு முத்தம் என்பதே என்னன்னு தெரியாதுன்னாரு. எனக்கு அதிர்ச்சி ஆகிட்டேன். தமிழர்களுக்கு முத்தம் தெரியாதா அப்படின்னு. ஆமாம், ஃப்ரெஞ்சு முத்தம் என்பது இதழோடு இதழ் வைக்கும் முத்தம் தெரியாது அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இல்லையே, நம்ம ஒரு பழைய பாட்டு படிச்சிருக்கோமே அப்படின்னு. ஆண்டாள் பாட்டு, ஆண்டாள் பாட்டில் வந்து பாட்டு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஆனால் வீட்டில் புத்தகம் இருக்குது. ஆண்டாள் பாட்டு மொத்தமும் படிக்கலை, ஆனால் வீட்டில் புத்தகம் இருக்க காரணத்தினால வீட்டுக்கு போனோடனே புத்தகத்தை பிரட்டி அந்த பாட்டை கண்டுபிடிச்சி எடுத்துட முடியுது. அந்த பாட்டை என்ன சொல்கிற ஆண்டாள்னா, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுபொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் சொல்லாளி வென்சங்கேங்கிறா. மேடம், ஆன்மீக பாட்டு, ஆண்டாள் பாட்டு. நீங்கள் கவனிக்கணும், ஆண்டாள் கவனிக்கிறத என்ன சொல்கிறா? கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ மறுபொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் சொல்லாளி வென்சங்கேங்கிறான். ஆண்டாள் வந்து கண்ணன் மேலே அப்படி ஒரு காதல் இருக்கா. கண்ணன் இதழ்கள் என்ன சுவையில் இருக்குன்னு தெரியல. அப்போ கண்ணனின் இதழை சுவைத்தது இது. கண்ணன் இதை வச்சு வாயில் வச்சு ஊதுறாரு, சங்கு வச்சு ஊதுறாரு. அந்த சங்குக்கு தெரியும் அப்போ கண்ணனின் இதழ் சேர்ந்த இடம் சங்கு தான். அப்போ சொல்கிறா, கற்பூரம் நாருமா, அதில் வந்து சூட வாசம் வருமா, அல்லது கமலப்பூ நாருமா, தாமரைப்பூ வாசம் வருமா? கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்து இருக்குமோ, அவ்வளோ இனிப்பாக இருக்குமா? மறுபொசித்த மாதவந்தன், எந்த குறையும் இல்லாத
எந்த குறைகளும் சொல்ல முடியாத அந்த மாதவனுடைய வாய்ச்சுவையும் நாற்றமும் சொல்லாளி வெண்சங்கேங்கிறார். சங்கே உனக்கு தான் தெரியும் சொல்லு அப்படின்னு. ஆமாம், கரெக்டு. ஆனால் இதில் முத்தம் வரல. முத்தம் எங்கப்பா வந்திருக்கு அப்படின்னா நம்ம திருக்குறளில் முத்தம் இருக்குது. திருக்குறளில் முத்தம் இருக்கா? இருக்குது. வள்ளுவர் சொல்கிறாரு, பாலோடு தேன் கலந்தொற்றே பனிமொழியால் வாலெயிறு ஊறிய நீருங்கிறார். ஈரு நம்ம சொல்கிறோம் இல்லையா பல்லுக்கு, அந்த ஈருங்கிறது ஒரு பழந்தமிழ் சொல். பாலோடு தேன் கலந்தால் எப்படி இருக்கும்? பாலோடு தேன் கலந்தொற்றே பனிமொழியால் வாலீர் ஊறின. அந்த ஈர் நுனி, வால் ஈர் இருக்குது பாருங்கள், ஈரின் நுனியில் ஊறுற நீர் இருக்குல்ல, அந்த நீர் எப்படி இருக்குமா? பாலும் தேனும் கலந்த மாதிரி இருக்குமா சுவை. வள்ளுவர் சொல்கிறார் 2500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வள்ளுவருக்கு புத்தம் தெரிஞ்சிருக்கு. வள்ளுவர் முத்தமிட்டிருக்காரு இல்லையா? அதனால தெரியுது. அப்போ முத்தம் தெரியவில்லை என்று ஒருத்தர் மேடையில் சொன்னால் நம்ம வீட்டுக்கு போய் ஆண்டாள் பாட்டு முழுக்க படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் ஆண்டாள் பாட்டு வீட்டில் இருந்தால் எடுத்து பார்த்துக்க முடியும். திருக்குறள் எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம். யாரும் 1330 குறளையும் படிக்க மாட்டோம். படிச்சிருப்போமா என்ன? படிச்சிருந்தா நல்லது, சரியா? ஆனால் எல்லா பாட்டும் படிச்சிருக்க மாட்டோம். இந்த மாதிரி சந்தேகங்கள் வரும்போது நமக்கு திருக்குறளை பற்றி கொள்வதைப் போல வேறு வழி இல்லை. திருக்குறளை போய் பார்த்தா அதில் இருக்குது இல்லையா? அந்த திருக்குறளே ஒரு உரை இல்லாமல் எந்த உரையெல்லாம் கிடைக்கிறதோ எல்லாவற்றையும் வாங்கி வைத்துக்கொள்வது அதை விட முக்கியம். எல்லா உரையும் படிக்க போகிறோமா? என்ன ஒரே கருத்தான் இருக்க போகுது? இல்லை, ஒரே கருத்து இருக்காது. திருக்குறளில் ஒரு செய்தி இருக்கும். நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும். நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும், இந்த நாளும் கெடுநீரார் காமக்கலனா. நெடுநீர்னா ஒரு காரியத்தை நீட்டிச்சு செய்கிறது. ஒரு 10 நிமிஷத்தில் முடிகிற வேலையை 1 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பான். எப்போ கேட்டாலும் இந்த முடிச்சிட்டேம்மா, எப்போ சொன்னாலும் இந்த முடிய போதும்மா. அது 5 நிமிஷத்தில் முடிகிற வேலை, அது நீட்டி செய்வான். நெடுநீர் மறவி, மறவினா மறதி, அது எல்லாருக்கும் தெரியும். நெடுநீர் மறவி மடி, மடினா சோம்பல், மடியாக இருக்குன்னு சொல்லுவாங்களே. இப்போ மலையாளத்தில் இருக்கிற அந்த சொல், என்னடா ஒன்றுமே செய்ய சும்மா இருக்குது அப்படின்னா ஒரே மடியாக இருக்குது அப்படிமா. நெடுநீர் மறவி மடி துயில். துயில்னா என்னது? துயில்னா தூக்கம் இல்லை. துயில்னா ஹேங் ஓவர், ஒரு அரை போதையில் இருக்குது. தூக்கம்னா என்னென்னா உறக்கம். விறகு வெட்டி தான் உறக்கம் கொள்ளுவான். துயில் யார் கொள்வா? மன்னன் துயில் கொள்வான். காலைல 11 மணிக்கு ஒரு வேலையும் இருக்காது, சும்மா அப்படியே மஞ்சத்தில் சாஞ்சிட்டு உறக்க நிலையும் இருக்காது, விழிப்பு நிலையும் இருக்காது, ரெண்டும் இல்லாமல் மந்தமாக ஒன்று இருப்பான்ல, அதுதான் துயில் கொள்வது. மறவி, நெடுநீர் மறவி மடி துயில், இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா? நீட்டிச்சு செய்கிறது, மறக்கிறது, சோம்பல் படுறது, இப்போவுமே ஒரு ஹேங் ஓவரில் இருக்குது. இந்த 4 இருந்தால் அது என்ன கெட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணால் ஒருத்தன் ஏறி உட்கார்ற படகுன்னு ஒரு உரை சொல்லுது. நான்கும் கெடுநீரார், கெட்டு போகிறவை. கெடுநீரார் காமக்கலன், காமம்னா விருப்பம், விருப்பமாக ஏறி உட்காருவான் அதில் போய். இந்த 4 குணம் இருக்கவன் அழிய போகிறான்னு அர்த்தம். கலன்னா படகு அப்படின்னு. இதற்கு அப்படியே மாற்றாக இன்னொரு அறிஞர் சொல்கிறாரு. இதை சொல்கிறது ஒருத்தர் எல்லாரும் தமிழகம் ஒப்புக்கொண்ட வாசுப்பா மாணிக்கம் அவர்கள் சொல்கிறாரு. இன்னொரு அறிஞர் சொல்கிறாரு, இல்லை, அது கலன் என்பது என்ன அப்படின்னா அது அணிகலன். இதை 4ஐயும் அணிகலனாக எடுத்து பதக்கம் போல் நெஞ்சில் வச்சுக்குவான் அவன். அதை ஒருத்தர் எடுத்து இதெல்லாம் தன்னுடைய பெருமை போல் சொன்னான். நான் காலையில் 12 மணிக்கு தாங்க எந்திரிப்பேன் அப்படின்னு பெருமையாக சொன்னான்னா அவன் கெட்டலிய போகிறான்னு அர்த்தம். அது விட பெரிய சிறப்பாக ஒருத்தனுக்கு சிறப்பு போல் சொல்லுவானா. அப்போ இந்த 2 பேர் உரை, 2 பேர் உரையும் ரொம்ப சரியாக இருக்குது, 2 பேரும் பொருத்தமாக இருக்குது. ஆனால் 2 பேரும் வேறு வேறு உரை. அப்போ திருக்குறள் என்பது அவரவர் அறிவுக்கு ஏற்றார் போல் பொருள் தருவதைப் போல, விரிவாக தருவதைப் போல, நமக்கு நாள் கழித்து படிக்கும் பொழுது வேறொரு உரை, வேறொரு கருத்து வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம இன்னொரு உரை வாங்குறது நல்லது. அதனால தான் தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக பூரா எல்லா மாவட்டங்கள்லையும் இப்படி ஒரு புத்தக திருவிழாவை நடத்துவதற்கான நோக்கம். இதை பற்றி புத்தகத்தை பற்றிய புழக்கம் முதல்ல மக்கள்கிட்ட வரணும்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த 3 ஆண்டு காலமாக என்ன அப்படின்னா, எல்லா ஊர்லேயும் கொண்டு புத்தகத்தை வச்சு முதல்ல மக்களுக்கு முதல்ல காட்டுவோங்க இவ்வளோ புத்தகம் இருக்குன்னு. இவ்வளோ புத்தகம் இருக்குன்னு தெரிஞ்சால் தானே வருவாங்க. தெரியாமல் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படித்து முடித்த புத்தகத்தோடு இருந்தால் அதற்கு மேலே புத்தகம் வேணும்ல. படிக்கத்தானே நம்ம எவ்வளோ படிக்கலன்னு தெரிய போகுது. அப்போ இந்த புத்தக திருவிழாக்கள் இதை போல் நடப்பது, அதன் தொடர்பாக பிள்ளைகள் இவ்வளவு பேர் ஒரு இடத்துல கூடுறது, சிறுவர்கள் இத்தனை பேர் கூடுவது என்பது அதை விட பெரிய மகிழ்ச்சி. புத்தகத்தில் என்ன புத்தகத்தை வாங்குறது, இது எல்லாருக்கும் தலையாய கேள்வி. நான் அதிகமாக சந்திக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு நல்ல புத்தகம் 4 சொல்லுங்கள் அப்படின்னு. தயவு செஞ்சு யார்கிட்டையும் போய் நல்ல புத்தகம் 4 கேட்காதீங்க. எப்படி நல்ல கட்சி எதுன்னு கேட்கக்கூடாதோ, நல்ல கட்சி எதுன்னு கேட்கக்கூடாதுல்ல. உனக்கு தெரியுங்களா வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்குன்னு? உங்கள் அம்மாவுக்கு எந்த கட்சி நல்லது பண்ணுச்சு, உன் தங்கச்சிக்கு எந்த கட்சி நல்லது பண்ணுச்சு,
எந்த கட்சி இந்த உலகத்தில் இருக்க சரிவாதி பெண்களை பற்றி சிந்திச்சிச்சு? சரிவாதி பெண்களை வீட்டை விட்டு வெளியே வான்னு எந்த கட்சி கூப்பிட்டுச்சு? உன் வாழ்க்கை எந்த கட்சியால் மேம்பட்டது அப்படின்னு தெரிஞ்சால் எந்த கட்சி நல்ல கட்சி தெரிஞ்சிடும்ல. அதை போல் எந்த புத்தகம் நல்ல புத்தகம் அப்படின்னா, இருக்கிற 1000 புத்தகங்களை 1,00,000 புத்தகங்களையும் போய் பெரட்டுங்க. சும்மா 4 வரி படிங்க. உங்களுக்கு எந்த 4 வரி எந்த புத்தகத்தில் பிடித்திருக்கிறதோ அந்த புத்தகத்தை வாங்குங்க. ஒருவர் சொல்லி புத்தகம் வாங்காதீங்க. வாங்கினா படிக்க மாட்டீங்க. எனக்கு மிகச்சிறந்த புத்தகம் என்று சொல்லி என்னிடம் கொடுக்கப்பட்ட எந்த புத்தகத்தையும் நான் படித்ததே கிடையாது. புத்தகம் என்பது நாமளே தேடி கண்டுகொள்ள வேண்டியது. எதெல்லாம் வாங்கலாம், எப்படி என்ன சுவாரஸ்யம் தரும் அப்படின்னா, அந்திமலை வெளியீட்டில் அசோகன் நாகமுத்துன்னு அந்திமலை இதழ் ஒரு 10 இதழ் வருது. அதனுடைய ஆசிரியர் அசோகன் நாகமுத்து. அவர் எழுதின ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு செய்தி படித்தேன். அப்புறம் அந்த புத்தகம் எனக்கு வந்து சேர்ந்துச்சு. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவேன். அது என்ன அப்படின்னா, வெட்டினரி டாக்டரை பற்றி அவர்களுடைய அனுபவங்களை பற்றி ஒரு புத்தகம். நமக்கு சுருக்கமாக புரிகிற மாதிரி எளிதாக சொல்லணும்னா, மாட்டு டாக்டரை பற்றி அவங்களுடைய வேறு டாக்டரை பற்றி அனுபவம். அதில் ஒருத்தர் வந்து ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பணக்காரர் ஒரு மாடை உடம்பு சரியில்லை காப்பாற்றிடுங்கன்னு கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவர் ஒரு பெரிய பிராணிகளின் மேல் பெரிய ஆர்வம் கொண்டவர், நிறைய பிராணிகள் வளர்க்கிறவர் தெரியும் டாக்டருக்கு. டாக்டர் சொல்கிறாரு, மாடு ரொம்ப சுமாராக கடைசி காலத்தில் இருக்குது. இன்றைக்கி இந்த மாட்டுக்கு வந்து ஊசியே 8,000 ரூபாய்க்கு போடணும். 8,000 ரூபாய்க்கு ஊசி போட்டு இந்த மாட்டை பிழைக்க வைக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது மருத்துவருக்கு. அந்த செல்வந்தர் சொல்கிறார், இல்லை எப்படியாவது இந்த மாட்டை காப்பாற்றிருக்கேன், கூட செலவானாலும் பரவாயில்ல. இல்லையா, இந்த மாட்டால் இனிமேல் பயன் இல்லை, அதுக்கு இவ்வளோ இல்லை பரவாயில்ல, நான் இன்றைக்கி இந்த வாழ்வு வாழ்கிறேன்னா காரணம் இந்த மாடு தான் அப்படின்னோடனே மருத்துவருக்கு சுவாரஸ்யமாயிருது. ஒரு மாடால் எப்படி ஒருத்தர் இவ்வளோ பண்ணும்? ஏன்னா ஒரு பெரும் செல்வந்தர், ஒரு பஸ் கம்பெனி ஓடுது, பெரும்பணம் சம்பாதிச்சிட்டார் லட்சக்கணக்கில். இவருக்கு இந்த மாடு இவ்வளவு தொத்தலும் எலும்புமா இருக்குது, இது எப்படி இவருடைய வாழ்க்கை இவ்வளோ பெருசாக உதவி இருக்கும்னு மருத்துவர் வந்து அந்த 2,000 ரூபா மேனிக்கு 4 ஊசி வாங்கி போட்டு மாட்டை காப்பாற்றிடுறாரு. மாட்டை காப்பாற்றினதுக்கப்புறம் கேட்குறாரு, என்னங்க இந்த மாடு எப்படிங்க உங்கள் வாழ்க்கை காரணமாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரைட் வந்துச்சு. நான் பஸ்ஸு கம்பெனி, தினசரி ரூபா நோட்டு கேஷாக வரும், வர்ற கேஷை பூரா கட்டி வச்சுருந்தேன் வீட்டில். திடீர்னு இன்கம் டேக்ஸ் வந்தோடனே என்ன செய்கிறதுன்னு தெரியல, எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னொன்னே நான் அதிகாரிகள்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் வந்து மாடு பால் கறந்து சம்பாதிச்சதுன்னு சொல்லிட்டேன். ஒரு அவசரத்தில் சொல்லுவோம்ல என்ன சொல்கிறதுன்னு. அதிகாரி என்ன சாதாரண ஆளா? அவர் எப்படி மாட்டில் பால் கறந்து எப்படி இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருப்பேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, இல்லைங்க என் ஒரு மாடு ஒரு தடவைக்கு 8 படி பால் கறக்கும் அப்படின்னாராம். 8 படி பால் கறக்கிற மாடா? அது எது என் மாடு வாங்க அப்படின்னா, ஸோ அவங்க சாயந்தரம் ஒரு 6:30-7 மணி போய் காமிச்சா, இந்த மாடு இருக்குது பாருங்கள், இந்த மாட்டுடைய அன்றைய தேதியில் ஆளை கூப்பிட்டு மாட்டை பால் கறக்கிறார் அதிகாரி. இப்போ மாட்டை பால் கறந்தா அந்த மாடு அன்றைக்கி 8 படி கறந்துருச்சு. 8 படி கறந்தோடனே இவருக்கே பெரிய ஆச்சரியம், பொய் சொன்னவருக்கு, என்னடா நம்ம மாடு நம்மளை காப்பாற்றிடுச்சுடா, 8 படி கறந்துருச்சுடா அப்படின்னு. அதிகாரியை பொறுத்தளவில் கணக்கு சரியாக இருக்குது. மாடு 8, சரி ஓகே, மாட்டெல்லாம் என்னங்க எத்தனை மாடு இருக்குன்னு அப்படின்னு எல்லா மாட்டையும் என்ன இவர் சொல்கிற பணம் சேர்த்து வச்சுருக்க பணத்துக்கு சரியாக தான் இருக்குது. ஓகேன்னு அதிகாரி கிளம்பி போயிட்டாங்க. அன்றைக்கி அந்த பணத்தை காப்பாற்றினது இந்த மாடு கொடுத்த 8 படி பால் தான் அப்படி சொல்லிட்டு அந்த பணக்காரர் சொன்னாராம், ஒரு முக்கிய தகவல் ஒன்று, அன்றைக்கி இருந்த மாட்டில் பாதி மாடு காளை மாடு. அதிகாரி நம்பினாங்க, மாடுன்னா பால் கறக்கும் போலக்கு நினச்சி கிளம்பிட்டாங்க அப்படின்னு. இது வந்து நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவேங்கிற புத்தகத்துடைய ஒரே ஒரு பக்கம். இதை போல விலங்குகளுக்கு மருத்துவம் பார்த்தவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமும் அந்த புத்தகத்தில் இருந்திருக்கு. நான் எப்பொழுதும் ஆச்சரியமாகவும் ரசிக்கிறதாகவும் எடுத்து படிக்கிற புத்தகம் இன்னொரு புத்தகம் வந்து அன்டாக்குமெண்டட் ஒண்டர் அபவுட் இந்தியன் எலெக்ஷன்ஸ். இந்திய தேர்தல் முறைகள் இருக்குல்ல, அது வந்து உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா. இவ்வளவு கோடிக்கணக்கான பேர் ஓட்டளித்து ஒரு அரசை தேர்ந்தெடுப்பது என்பது உலகத்தில் எங்கும் இல்லாத வழக்கமாக இந்தியாவில் இருக்குது. அது அன்டாக்குமெண்டட் ஒண்டர், அது யாரும் பதிவு பண்ணலை. அதை அப்படி ஒரு ஆச்சரியம். அன்டாக்குமெண்டட் ஒண்டர்னு குரேஷிங்கிற இந்தியாவுடைய தேர்தல் அதிகாரியாக இருந்தவர் எழுதின புத்தகம். அந்த புத்தகத்தில் ஒரு சுவாரஸ்ய தகவல் இருக்கும். 2008 எலெக்ஷனில் ராஜஸ்தானில் ஜோஷின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் தலைவர், காங்கிரஸ் தலைவர். காங்கிரஸ் சொல்லலாம், அரசியலில் வராது இது, ஓகேவா? காங்கிரஸ் தலைவர். அந்த காங்கிரஸ் தலைவர் ஜெயிச்சா அவர் தான் முதலமைச்சராக போகிறார். இப்போ ஒரு எம்எல்ஏக்கு நிற்கிறாரு.
சூறாவளி சுற்றுப்பயணம் நடக்குது, பிரச்சாரம் நடக்குது, காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஜெயிக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. காங்கிரஸ் ஓவரால் ஜெயிச்சிருச்சு எல்லா பக்கமும். ஜெயித்த பிறகு பார்த்தா ஜோஷி தோற்று போயிட்டார். யார் தலைவரானா முதலமைச்சர் ஆகும்னா காத்திருக்காரோ அந்த ஜோஷி தோற்று போயிட்டார். எப்படி தோத்தார்? ஒரு ஓட்டில் தோத்தார். ஒரே ஒரு ஓட்டில் தோத்தார் ஜோஷி. ஜோஷியால் தாங்கவே முடியல. போட்டி ரீகவுண்ட் என்ன, இதில் ஏதோ ஏகப்பட்ட அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அதிகாரிகளை பூரா பாடாப்படுத்தி மறுபடியும் என்ன வச்சா மறுபடியும் ஒரு ஓட்டு கரெக்டாக தான் இருக்குது. அதிகாரிகளுக்கே மனம் தாங்கலை. ஒரு மனுஷன் ஒரு ஓட்டில் தோற்று போவார். அவருடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கையே இப்போ இதெல்லாம் இருக்குது. இப்போ அதிகாரியாக முன் வந்து இருங்க, இன்னொரு தடவை எண்ணிடுவோம் அப்படின்னு இன்னொரு தடவை எண்ணுறாங்க. மூணாவது தடவை என்ன, மூணாவது தடவை அதே எண்ணிக்கை வருது. ஜோஷி ஒரு ஓட்டில் தோற்று போகிறார். வழி இல்லைல்ல, ஒப்பு கொண்டு தான் ஆகணும். கையெழுத்தெல்லாம் போட்டு வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போனால் மனைவியும் மகளும் ஆரத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு தயாராக இருந்தவங்க இறங்கி வர்றதை பார்த்தா முகம் செத்து போய் வர்றாருன்ட்டு என்னங்க ஆச்சு அப்படின்னு என்ன கூட வந்த பிஏ சொல்கிறாரு. அதை ஏம்மா கேட்குறீங்க, ஊரில் இருக்கலாம் ஜெயிச்சிட்டான், நம்ம யாருக்கெல்லாம் போய் ஓட்டு கேட்டோமோ அவெல்லாம் ஜெயிச்சிட்டான், நம்ம அண்ணன் ஒரு ஓட்டில் தோத்துட்டாரு. என்னது ஒரு ஓட்டில் தோத்துட்டாரா அப்படின்னு என்ன ஆச்சுன்னா, தன்னுடைய கணவனும் தன் தந்தையும் ஜெயிக்கணுங்கிறக்காக அந்த அம்மாவும் மகளும் ஓட்டு போட போகாமல் போய் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. 2 ஓட்டு வீட்டில் போடல. அந்த 2 பேர் போய் ஓட்டு போட்டிருந்தா ஜோஷி ஒரு ஓட்டில் ஜெயிச்சிருப்பார். சரியா? இதன் மூலம் விளங்கும் நீதி என்ன அப்படின்னா, வெறுமனை சாமி கும்பிட்டா சாமி காப்பாற்றாது. ஓட்டை போட்டுவிட்டு போய் சாமியை கும்பிடணும், அப்போ சாமி காப்பாற்றும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி மெய் வருத்த கூலி தரும். முதல்ல கியூவில் போய் நின்று ஓட்டு போடணும். இது அன்டாக்குமெண்டட் ஒண்டர் அப்படிங்கிற குரேஷி எழுதின புத்தகத்துடைய ஒரே ஒரு பக்கம். சரியா? நம்ம வீட்டில் எல்லார் வீடுகள்லையும் ஒரு விழா நடந்திருக்கும். அது பிறந்தநாள் விழாவாக இருக்கும், திருமணமாக இருக்கும், ஏதாவது ஒரு நடந்திருக்கும். அந்த சமையலுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பிரமாதமாக விருந்து போடுவோம். அந்த விசேஷத்தினுடைய பேசு பொருளாக அதற்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அன்னைக்கு போடப்பட்ட சாப்பாடு தான் இருக்கும். அன்னைக்கு போட்டாங்க பாருங்கள் அன்பழகன் வீட்டில், அடட அந்த பாயாசம் என்ன பிரமாதம், 3 மாதம் கழிச்சு இன்னும் ஞாபகத்தில் இருக்கும். ஒரு பலாக்காய் கூட்டுக்கறி வச்சாங்க இவர், அவ்வளோ பலாக்காயாக அது வச்சு மட்டன் வச்ச மாதிரி அவ்வளோ இருந்துச்சு, அப்படி நல்லா இருந்துச்சு, வாயில் வச்சோன்னா கரைஞ்சிச்சு அப்படின்னா அந்த சாப்பாடு ஞாபகத்தில் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே விசேஷத்துக்கு போயிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம், சாப்பிட்ருப்போம். அந்த சாப்பாடை பற்றி 3 மாதம் பேசுவோம். ஆனால் அந்த வீட்டுக்கு பின்னாடி இந்த சாப்பாட்டுக்கு காரணமான சமையல் கலைஞர்கள் ஒரு 20 பேர் இருப்பாங்க. அவருடைய வாழ்வை பற்றி நமக்கு என்ன தெரியும்னு யோசிச்சிங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக நிற்கும். இவர்கள் என்ன செட்டப்பில் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, யார் சமைக்கிறா, யார் வெங்காயம் உரிக்கிறா, இவருக்குள்ள மேலே கீழேங்கிற வரிசை ஹைரார்கி என்ன, யார் சொல்வதை யார் கேட்பா, உப்பு போடுற பொறுப்பை யார் ஏற்றுக்கிறா, எப்படி நம்ம வீட்டில் ஒரு சாப்பாடு ஒரு நாள் போட்டு நம்ம அடுத்த நாள் வரமாட்டேங்குது, அந்த மேஸ்திரி ஒரே மாதிரி எங்கே போனாலும் எல்லா கல்யாணத்தையும் ஒரே மாதிரி பண்ணுறாரு. இத்தனை கேள்வி இருக்குல்ல. இத்தனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காமுத்துறைன்னு ஒருத்தர் எழுதுன குதிப்பிங்கிற ஒரு நாவலுக்குள்ளே நீங்கள் ஒரு சமையல் கட்டை பார்த்தது போல் பக்கத்துக்கு பக்கம் இருக்கும். நம் வீட்டில் விசேஷம் நடந்தால் நம்மளால் போய் சமையல் கிட்ட பார்க்க முடியாது, நிற்க முடியாது. ஆனால் காமுத்துறைங்கிற ஒரு எழுத்தாளர் ஒரு நாவலில் முழுக்க சமையல் கலைஞர்கள் இவ்வளவு விசேஷம் நடக்குது இல்லை, ஏன் இந்த சமையல் கலைஞர் அவ்வளோ பிரமாதம், இங்கே ஒருத்தர் வர்றாரு பணக்காரரா, ஏன் இவங்கெல்லாம் வாழ்க்கையில் மேலேயே வரல, இந்த உழைப்பு யாரால் திருடப்படுது அல்லது எங்கே இழக்கிறாங்க அவங்க அப்படின்னு ஒரு சமையல் கலைஞரை பற்றி முழுக்க பேசுகிற ஒரு புத்தகமாக குதிப்பின்னு ஒன்று காமுத்துறை ஒன்று பேசுகிறார். காமுத்துறை குதிப்பிய போதே இந்த ஆண்டு வந்த மிகச்சிறந்த புத்தகங்கள் ஒரு புத்தகம் வ.உ.சி என்பதை பற்றி நமக்கு என்ன தெரியும். அவர் செக்கிழுத்தவர், சுதந்திரத்துக்கு போராடினவர். அவர் ஒரு கப்பல் கம்பெனி வச்சுருந்தார். அந்த கப்பல் கம்பெனி நட்டமாகி வ.உ.சி எல்லா செல்வத்தையும் இழந்துட்டார். அவ்வளோதானே. 5 வரியில் நம்ம வ.உ.சி அடக்கிடுவோம். இதற்கப்புறம் வ.உ.சியை பற்றி நமக்கு வேறு எந்த பெருமையும் தெரியாது. ஆனால் அந்த வ.உ.சியை பற்றி ஸ்வதேசி ஸ்டீம் அப்படின்னு ஆயிரா வெங்கடாசலபதி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த ஆயிரா வெங்கடாசலபதியோட புத்தகம் எதை பேசுது அப்படின்னா, அந்த கப்பல் கம்பெனி வாங்கினாங்கல்ல, வ.உ.சியோட இளமை காலத்தை பேசலை, அவருடைய காதல் வாழ்வை பேசலை, அவருடைய செல்வந்த நிலையை பேசலை. அவர் கப்பல் கம்பெனி வாங்குறது முடிவெடுத்தாங்கல்ல, நாடு பூரா சுதேசியை பற்றி பேசியிருந்த பொழுது தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் ஒரு சுதேசி இயக்கம் எப்படி அவ்வளோ பெருசாக வந்துச்சு. அந்த 4 வருஷத்தில் கப்பல் கம்பெனி மூடப்படுறதுக்குள்ள வ.உ. சிதம்பரம் எந்த வகையிலெல்லாம் ஏமாற்றப்பட்டார், துரோகம் இழைக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார் அப்படிங்கிறத பற்றி அந்த 300 பக்கம் பேசுது.
வஉசி இவ்வளவு செய்திருக்கிறாரா, இவ்வளவு செய்திருக்கான்னு தெரியும், ஆனால் என்னெல்லாம் செய்திருக்காருன்னு தெரியாது. இவ்வளவு செய்திருப்பதையும் ஒரு ஆய்வாளர் இருந்து எடுத்து கிட்டத்தட்ட தன் வாழ்நாளில் 20 ஆண்டுகளை செலவழித்து ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகம் இங்கே இருக்குது. ஸ்வதேசி ஸ்டீம் போல இன்னொரு புத்தகம், தமிழ்நாட்டின் காவலர்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அவர்களுக்கு சேர்த்து ஒரு புத்தகம் சொல்லணும். அனூப் ஜெய்ஸ்வால்னு ஒரு ஆஃபீஸர் இருந்தார். அனூப் ஜெய்ஸ்வால் அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தூத்துக்குடிங்கிற இங்கிலீஷ் புத்தகம். அந்த புத்தகத்துடைய தமிழ் வெளியானுச்சு. தமிழில் ஈசன் என்பவர் மொழிபெயர்த்தார், குற்றமும் கருணையும்னு. அதன் பிறகு அந்த காவல்துறை அதிகாரியின் அனுபவங்களை தொகுத்து 3 புத்தகம் வந்திருக்கு காலச்சுவடில். குற்றமும் அநீதியும், குற்றமும் கருணையும், குற்றமும் தண்டனையும் அப்படின்னு 3 இருக்குது. 3ல் ஏதாவது ஒரு புத்தகம் கிடைச்சா வாங்கி படித்து பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு புத்தகம் என்பது நீங்கள் பார்த்த காவல்துறை இல்லை, காவல்துறையில் கருணை தான் அடிப்படைங்கிறதுல அதிகாரிகளும் இருந்திருக்கிறார்கள், கருணையோடு எவ்வாறு அதை அணுகிறார்கள் என்பதை அந்த புத்தகம் விரிவாக பேசுகிறது. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு 5 புத்தகமும் 5 சம்பந்தம் இல்லாத புத்தகம். வஉசியோட ஸ்வதேசி ஸ்டீம், அசோகன் நாகமுத்துடைய நிற்பதிவை நடப்பதிவை பரப்பதிவை ஒரு வெட்டினரி டாக்டர்ஸை பற்றி, அனூப் ஜெய்ஸ்வாலுடைய புத்தகம் காவல்துறை அதிகாரியை பற்றி, காமுத்துறையோட புத்தகம் சமையல் கலைஞரை பற்றி. அப்போ இதில் நம்ம எந்த புத்தகத்தை தேர்ந்தெடுக்கிறது? எனக்கு என்ன வேணும்? கருப்பள்ளியம் படகு இந்த 5க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஒரு சம்மந்தம் இல்லை. நான் டைரக்ஷன் புத்தகம் தான் படிக்கணும், இல்லாட்டினா நல்லா பேசுவது எப்படின்னு படிக்கணும், இல்லாட்டினா அதிகாரியை சொன்னாங்கன்னா அரசியல் கலக்காமல் பேசுவது எப்படின்னு படிக்கணும். இதான தேவை எனக்கு, இல்லையா? அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏன் எல்லாத்தையும் படிக்கிறேன்னா, அப்படி எல்லாத்தையும் படித்ததுனால்தான் எல்லாவற்றையும் திரும்ப திரும்ப கேட்க முடிகிறது. என் வாழ்வு இத்தனை சுவாரஸ்யமானதாக இருக்கிறது. நான் இன்னைக்கு திருவாரூர் புத்தக கண்காட்சியில் எந்த இடத்துல நிற்கிறேன்னா, இந்த தேசம் கண்ட இருபெரும் இயக்கங்களின் நூற்றாண்டில் இருக்கிறோம். நாம் 2025 என்பது நூற்றாண்டு கண்ட 2 இயக்கங்கள் இருக்குது இந்தியாவில். இது ரெண்டும் 1925 ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு இயக்கம் படிக்காத ஒருவரால் ஆரம்பிக்கப்பட்டது, இன்னொரு இயக்கம் படித்து பட்டம் பெற்று மருத்துவரான ஒருவரால் ஆரம்பிக்கப்பட்டது. 1925 மருத்துவர்னால் எவ்வளோ பெரிய படிப்பாளி ஏற்பாடு நினச்சி பாருங்க. அது பிரிட்டிஷ் மெடிசன், அதில் படித்து டாக்டர் ஆனவர், அவரால் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி 1925 டாக்டருக்கு படித்து ஹெட்கேவரால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம். அதே 1925 படிக்காத பெரியாரால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம். 2க்கும் நூற்றாண்டை கண்டிருக்கிறோம் நாம். 2ம் பேசுபொருளாக இருக்கிறது இந்த நாட்டில். 2ம் எதிரெதிர் கருத்துக்குள்ளே வச்சிருக்கு. அப்போ இந்த கருத்து தெரியாமல் இந்த கருத்தை பேச முடியாது, இந்த கருத்து தெரியாமல் இந்த கருத்தை பேச முடியாது. நான் இதை மட்டும் படிக்கிறேன், அது எல்லாம் தப்புன்னு சொல்வது எவ்வளோ மடத்தனமோ அவ்வளோ மடத்தனம் நான் இதை மட்டும் வச்சுக்கிறேன், இதை படிக்க மாட்டேன்னு சொல்கிறது. ஏன் நம்ம ஏற்று கேட்க முடியாமல் போகுது? எதிரி என்ன செஞ்சான்னு படிக்காமல் இருக்கிறதுனால. எதிரி என்ன செஞ்சான்னு படிக்கணும்ல, படித்தா தானே தெரியும் நமக்கு, இல்லையா? பெரியார் பேசாத ஒன்றை பேசியதாக சொல்லிவிட்டு 18 நாட்களாக ஒருத்தர் ஆதாரம் கொடுக்காமல் இருக்க முடியுது அப்படின்னா ஏன் யாருமே கேட்காம இருக்காங்க இந்த நாட்டில்? எல்லாரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவரா? நல்லா உட்பட்டவர், நல்லா பேசலாம், இது சரி தப்பு, நல்லா இருக்குது நல்லா இல்லை, இது காலத்துக்கு ஒவ்வொலை, இது திருவள்ளுவர் காலத்துக்கு பொருந்தாமல் போகிறாரு, 10 குறள் பொருந்தாமல் போகுது. புருஷன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு காலத்தொட்டு கும்பிட்றவ பெய்யுன்னு சொன்னால் மழை பெய்யும்னு சொல்கிறதா திருக்குறள். அதுக்காக ஒத்துக்கோமா எல்லாரும்? இல்லையா? அதுக்காக திருக்குறளை ஒத்துக்காமல் இருப்போமா? எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு சிந்திச்சிருக்க முடியும்? 133 தலைப்பில் ஒருத்தர் எப்படி சிந்திச்சிருக்க முடியும்? ஆச்சரியத்தைத்தானே செய்யுது. அது அங்கே ஒன்று இங்கே ஒன்று காலத்தால் பின்தங்கி இருக்கலாம், அதை விட்டு மிச்சத்தை வச்சுக்க வேண்டியதான். அப்போ அதை போல் எல்லாமும் விமர்சனத்துக்கு உட்பட்டது தான், விமர்சனத்துக்கு உட்பட்டு. ஆனால் சொல்லாத ஒன்றை சொன்னதாக சொல்லும் பொழுது ஆதாரம் தான் நம்ம கேட்கணும்ல. எங்கே இருக்குது ஆதாரம் கேட்கணும்ல, சொல்லணும்ல, நான் சொல்கிறேன்ல, இல்லையா? அப்போ அதை போல் இங்கே எல்லா எதிர்கருத்துக்களையும் பிள்ளைகளை படிக்க வைங்க, வீட்டில் பேசுங்க, எதிர்கருத்தை கேட்டு பழக்குங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு எது சரின்னு தெரியும். முதல்ல ஒரு புஃபே இருக்குது, புஃபேல நிறைய சாப்பாடு இருக்குது, நம்ம அவ்வளோ சாப்பிட போகிறோமா? அவ்வளவு தேவையா? இல்லை. ஆனால் நேராக போய் தயிர் சோறை மட்டும் வச்சுட்டு நான் தயிர் சோறு தான் சாப்பிடுவேன், எனக்கு போதுங்க, அதை தயவு செஞ்சு மூடியை திறந்து பார்த்து தொலைங்க, வேறு ஏதாவது அதோட நல்லது இருந்துட போகுதாங்க. ஒரு தடவை திறந்து பார்த்துறேன் என்ன இருக்குன்னு. அதனால் எப்படி ஒரு சமையல் உணவு கூடத்தில் இருக்க எல்லாவற்றையும் ஒரு முறை தொடர்ந்து பார்த்து விட்டு கடைசியில் தயிர் சாதமே போதும் முடிவுக்கு வர்றோமோ, அப்படி எல்லாவற்றையும் ஒரு படிச்சுட்டு உங்களுடைய அரசியலை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உங்களுக்கு சுற்றி எல்லோரையும் பாருங்கள்,
எல்லாரையும் பார்த்துட்டு அவர்கள் வாழ்வு எதனால் வளம் பெற்றதுன்னு யோசிங்க. யோசிச்சுட்டு அரசியல் பேசுங்க. ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்முடைய ஆசிரியர் செல்வம் அவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்தது இருக்கு இல்லையா, இந்த புள்ள பூரா அரசியல் பேசும். இந்த புள்ள பேசும். ஏன்? புள்ள சிந்திக்கும். படிச்சுட்டா கேள்வியாக வரும். நல்லா முடிவுன்னு வச்சுக்கோங்க. இந்த நாட்டில் பதில் சொல்பவன் புத்திசாலி அல்ல, பதில் சொல்கிறவன் அறிவாளி அல்ல. எவன் கேள்வி கேட்கிறானோ அவன் தான் அறிவாளி. கேள்வி கேட்பதான் ரொம்ப சிரமமான காரியம். பதில் சொல்லிடலாம். என்ன பதில்? வாயை மூடு, உனக்கு தெரியாது அப்படின்னு. நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு. உனக்கு முன்னாடி பிறந்தவன் எனக்கு தெரியாதா அப்படின்னு. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க முந்தியே அப்படின்னு. முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லைன்னு வாட்ஸ்அப் அனுப்புறது ரொம்ப ஈஸி இல்லையா? என்ன முக்கியம்? கேள்வி கேட்பது தான் முக்கியம். கேள்வி கேட்பதுக்கு தான் சிந்திக்கணும். இந்த உலகத்தில் நிகழ்ந்த எல்லா மாற்றங்களும் கேள்விகளால் தான் நிகழ்ந்தது, பதில்களால் அல்ல. ஏன் ஆப்பிள் மேலேருந்து கீழே விழுந்துச்சுன்னு ஒருத்தர் யோசிச்சதுனால தான் புவியீர்ப்பு விசை கண்டுபிடிச்சான். ஏங்கிற கேள்வி தான் இருக்குது. அந்த கேள்விகளை தொடர்ந்து கேளுங்கள். எல்லோரும் அரசியல் பழகுவோம். என்னை போல், உங்களைப் போல் எல்லோரும் எந்த தமிழ்ச்செல்வியை போல் தயக்கம் இல்லாமல் முதல்ல அரசியல் பேசுவோம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.